ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டெய்லி விலாக் சேனல். இன்றைக்கி நம்ம உளுந்த வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பு உளுந்து எடுத்து அதை 1/2 hour ஊற வச்சா போதும். அதுக்கு மேலே வேண்டாம். நல்லா அதை வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. எடுத்துட்டு கிரைண்டரில் இப்போ நான் 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா பச்சை மிளகாயை கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்துக்கிட்டால் சின்ன பசங்க இருந்தாங்கன்னா அதை பொறுக்கி வச்சுட்ருக்குங்க. அதுக்காக தான் நாங்கள் உள்ளே போட்டு ஒன்றா சேர்த்து அரைச்சிட்றேன். அந்த பச்சை மிளகாயோட ஒரு பிடி அளவு உளுந்தை போட்டு நல்லா அரைய விட்டிங்கன்னா நல்லா அரைஞ்சிரும். அதுக்கப்புறம் மீதி இருக்க எல்லா உளுந்தையும் நம்ம சேர்த்துடலாம். அதில் சேர்த்துட்டு இப்போ அரைக்கிற பதம் முக்கியங்க. அரைக்கிறது கரெக்டாக நீங்கள் அரைச்சிங்கன்னா உளுந்து வடை நல்லா பஃபியாக வரும், நல்லாயிருக்கும். அதனால் நம்ம தண்ணி ஒரேடியாக ஊற்றி அரைக்கக்கூடாது. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தெளிக்கணும். தெளித்து அரைக்கணும். ஒரு 20 நிமிஷம் நீங்கள் ஓட விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு இப்பயே சேர்த்துடுறோம். சேர்த்துட்டு இந்த அளவுக்கு அரைப்பட்டால் போதும். நல்லா இந்த அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள் மாவு. இப்போ வலித்து எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் மிளகு சேர்த்துக்கிட்டேன், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மெதுவடைக்கு தேவையான அரிசி மாவு, பச்சரிசி மாவு இருக்குது, அதை அரைச்சி வச்சுருக்கோம். அதுலேருந்து நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் கரெக்டாக இருக்கும். இப்போ அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு பிகினர்ஸாக இருந்திங்கன்னா ஈரத்தில் தண்ணியை ஒரு இதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கையை நனைச்சிட்டு அதை உள்ளே எடுத்து ஹோல்ட் பண்ணி போடுங்க. எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாங்க டக்கு டக்குன்னு அதிலே எடுத்து ஹோல்ட் பண்ணி அப்படியே போட்டுருவாங்க. நல்லா போட்டோன்னே உப்பி வருது பாருங்கள் மாவு. நல்லா உப்பி வடை நல்லா இருக்குது பாருங்கள். அதனால தான் நான் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அரைக்க சொன்னேன், ஒரேடியாக ஊற்றாமல். இப்போ ஓரளவு பாதி வெந்துருச்சு. நம்ம திருப்பி விட்டுறலாம். திருப்பி விட்டோடனே நல்லா எல்லா வடையும் திருப்பி வேகட்டும். ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாத லோ ஃப்ளேம்லேயும் இல்லாத மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எண்ணெய் குடிக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா செவந்துடும் சீக்கிரம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுன்னா உள்ளே நல்லா நல்லாயிருக்கும் வடை. அதுக்காக தான். இப்போ எல்லா வடையும் சேர்த்து எடுத்துடலாம். பஃபியாக மொறுன்னு ரெடியாக இருக்குது பாருங்கள் வடை. இப்படி மீதி இருக்க எல்லா வடையும் இது மாதிரியே போட்டு எடுத்துடலாம். நான் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். மொறுன்னு வடை ரெடியாக இருக்குது. செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.